இன்டர்நேஷ்னல் சர்ச் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சர்வதேச கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் மூலமாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியம் ஊழியர் கூடுகைக்கு பாஸ்டர் ஜேக்கப் ராஜ் அவர்களுடைய திருச்சபையில் வைத்து இந்த மாதத்தினுடைய ஊழியர் கூடுகை தேவன் நடத்த நமக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே இறைவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுதும் இந்த கூட்டத்தை நமக்கு ஒழுங்குபடுத்தி மற்றும் இந்த கூட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை தொடர்ந்து பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் நடத்துவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்வதேச கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பரிசுத்தவான்கள் ஐக்கிய கூடுகை காவாங்கரை பாஸ்டர் ஜேக்கப் ராஜ் அவருடைய சபையிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆரம்ப ஜபமாக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியம் ஒவ்வொரு சபைகளிலும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். விசேஷமாக அநேக சபைகள் இன்றைக்கு பிரிந்திருக்கிறது. அந்த சபைகள் எல்லாம் ஒரே கிறிஸ்துவின் சபையாக இணையணும். ஆமென். இதனுடைய நோக்கம் அதுதான். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் இந்த ஊழியர் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அருமையான ஐயா ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஐயா முன்னாடி வாங்க. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உன்னதமான எங்கள் தேவகுமாரனே, உம்மை நாங்கள் நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். சுவாமி, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளையிலே ஊழியர்களும் லேவியர்களுமாய் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கிறதிலே நாங்கள் பரவசம் அடைகிறோம். சுவாமி, எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. கர்த்தருடைய பாதத்திலே ஆண்டவரே எங்களை நாங்கள் தியாகம் பண்ணி உமது நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற வேளையிலே நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போகிறதற்காகவும், ஆராதனையிலே எங்களை மகிழ்விக்கப் போகிறதற்காகவும், பாடல்களிலே எங்களை மகிழ்விக்கப் போகிறதற்காகவும் ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரையிலுமாய் நீர் இருந்து இந்த ஆராதனையை சிறப்பிக்குமாறு எங்கள் தலைமை போதகராகிய எங்கள் பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய உம்மை நாங்கள் அழைக்கிறோம். சுவாமி, உம்முடைய ஆண்டவரே மேய்ச்சலை நாங்கள் கண்டடைய எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நம்ம யாரும் உட்காரலாமா? ஆமென். மீண்டுமாக இந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஊழியர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம் யாவரும் பரிசுத்தவான்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் நம்மை சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே ஆரம்ப பாடலாக மாஸ்டர் சுந்தர் அவர்கள் சில பாடல்களை பாடி நம்ம பாடலுக்குள்ளாக நம்ம வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி தெய்வத்தினுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுகிறோம் என்கிற பாடலை பாடி நம்முடைய தெய்வத்தை நாம் துதித்து பாடி அவரை கொண்டாட போகிறோம். எல்லாரும் கரங்களை உற்சாகமாக தட்டி
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இருந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இருந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. ஆகவே பாடிடுவோம், குதித்திடுவோம். பாதைகளை நமக்கு ஆண்டவர் சார்ந்து விடுவார். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். எனவே நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நமக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு. இன்றே ஜெயித்திடுவோம். கோலியாத் நம்மை. ஹல்லேலூயா. சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு சபைகள் எல்லாம் ஒருமனமாகணும். ஆமென். தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக மாறணும். இன்னைக்கு ஊழியர்கள், திருச்சபைகள் இன்னைக்கு பல ஸ்தாபனங்களில் பிரிந்து, பல உபதேசங்களின் அடிப்படையில் பிரிந்து, பல கொள்கையின் அடிப்படையில் பிரிந்து இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒன்றாகணும். ஆமென்.
நம்ம எல்லாரும் ஒன்றாகும் பொழுது தேசத்தில் எழுப்புதல் பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி, அப்பா எங்கள் தேசத்தில் எல்லா சபைகளும் ஒன்றிணைப்பா. ஸ்தாபனங்கள் அடிப்படையில் நாங்கள் பிரிந்திருக்கிறோம், உபதேச அடிப்படையில் பிரிந்திருக்கிறோம், ஊழியக்காரர்கள் பல ஆண்டவரை காரியங்களில் பிரிந்திருக்கிறோப்பா. நாங்கள் ஒருமனம் ஆனாதான் இந்த தேசத்துக்கு எழுப்புதல் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென். தேசத்தில் எழுப்புதல் வரணும், ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவணும், ஆண்டவருடைய உபதேசம் பரவணும், ஆண்டவருடைய சித்தம், தேவ சித்தம் எங்கு செயல்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 21, 22 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. இந்த பேர்ல ஜெபகுரு சொல்லுங்க. அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஜெபத்தின் பிரகாரமாக நாமும் ஒருமனப்பட்டு, ஹல்லேலூயா, ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள் கூடின இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. அபிஷேக ஆவியானவர் பொழிந்தருளி பெரிய பலத்த காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இன்று கடைசி நாட்களிலே இன்றைக்கு ஊழியர்களாகி நம்மை எழுப்புதலுக்குள்ளாக நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பகுதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பறைசாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குறிப்புக்காக அருமையான பாஸ்டர் பால் ஜேக்கப் ஐயா வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நம்ம ஜெபத்துக்கு சில மணி துளிகள் நம்ம கொடுக்கப்படுகிறது. ஆகினால் சுருக்கமாக ஜெபித்து எல்லா சபைகளும் எல்லா ஊழியர்களும் ஒருமனமாக்கும்படி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மகிமையுள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பரலோகத்தில் வாசம் செய்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடி என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஓ, நீ அதிசயமான தேவன் ஆண்டவரே, நீ அற்புதமான தேவன் ஆண்டவரே, ஓ நீ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே. தேவனே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தாசர்களாகிய ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆகிய நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காராகிய வந்துள்ள சகோதரிகள் ஆண்டவரே, ஒருமனப்பட்ட ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பை ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஆண்டவரே நீர் அங்கீகரியும் ஐயா, நீர் ஆசீர்வதியும் ஐயா. ஏசாயா 51:1 சொன்னது போல் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய செவியில் போய் சேரும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் அப்படி ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நடத்த போறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சொல்லப்பட்ட குறிப்பை கூட உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த பகுதியில் ஆண்டவரே, இந்த நீலகண்டன் ஆண்டவர் 5வது தெருவில் ஆண்டவரே, இந்த காவாங்கரையில் ஆண்டவரே, என் தேவனே அப்பா, இந்த சென்னை பட்டினத்தில் ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவரே, என் தேசத்தில் ஆண்டவரே இருக்கின்ற ஆண்ட சபைகள் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்ட சபைகளை குறித்த ஆண்டவரே எத்தனை ஆண்டவர் தேவன் பெயர்கள் ஆண்டவரே எப்படியானால் ஆண்டவர் விமர்சிக்கலாம் ஆண்டவரே. ஆகிலும் ஆண்டவரே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, ஓ சிலுவையில் ஆண்டவரே, கொல்கத்தாவில் ஆண்டவரே, எருசலேமில் ஆண்டவரே ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை ஆண்டவரே, அந்த சபை ஆண்டவரே ஓ என் தேசத்தில் ஆண்டவரே ஒரு மனமாய் இருக்கணும் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவரே ஒரு மனமாய் இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் சென்னை பட்டினத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே சபைகளும் ஆண்டவரே ஒரு மனப்பட்டு இருக்கும்படி ஆண்டவர் உம்மிடத்தில் மன்றாடி ஆண்டவரே ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேளும் ஐயா, வல்லமையாய் இறங்கி ஆண்டவரே அந்த சபை பாகுபாடு இல்லாமல் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே ஒரே சரீரமாய் ஆண்டவரே ஒரே சரீரமாய் ஒப்பு கொடுத்த என் கிறிஸ்துவுடைய சபை என்று ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே என் தேவனே அப்பா எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே நினைத்து ஆண்டவரே சபைகள் எல்லாம் ஒருமனப்படும்படி கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும் ஐயா. எல்லா
திருச்சபைகளையும் ஆண்டவரே ஒரு சமாதானம் ஆண்டவரே, என் தேவன் விரும்புகின்ற சமாதானத்தை ஆண்டவரே நீ தரப்போறதுக்காக நன்றி அப்பா. பரிசுத்தவான்களுக்காக நன்றி, ஊழியக்காரர்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவன் ஊழியம் செய்தால் ஆண்டவரே, ஒரே ஒரு ஊழியன் ஆண்டவரே ஊழியம் செய்தால் ஆண்டவரே பிதாவானவர் கனப்படுத்துவீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய தாசர்களுக்காக ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நான் வருகின்றேன் ஆண்டவரே. ஆவியான வல்லமையா இறங்கமையா, வல்லமையா இறங்கமையா. என் தேவனே, ஊழியக்காரர்கள் ஆண்டவர் செல்லும் போது ஆண்டவரே உம்முடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் ஐயா, உம்முடைய பிரசன்னம் முன்பாக செல்லட்டும் ஐயா. என் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, என் ஊழியக்காரர்கள் சகோதரிகளை காணும் போது ஆண்டவரே என் ரட்சகரை காணட்டும் ஐயா, என் இயேசுவை காணட்டும் ஆண்டவரே, என் நேசரை காணட்டும் ஆண்டவரே. ஓ மகிமையுள்ளவரே, உம்முடைய ஆவியோடு, உம்முடைய அனலோடு, உம்முடைய அபிஷேகத்தோடு நாங்கள் செல்லும் போது ஆண்டவரே ஒருவர் மத்தியிலும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, ஓ மோசேயை நடத்தின என் தேவனுடைய அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நடத்தட்டும் ஐயா, ஒவ்வொரு தாசர்களையும் நடத்தட்டும் ஐயா. யோசுவாவுடைய செல்லுக்கு ஆண்டவரே ஆண்டவர் சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றது ஆண்டவரே. எங்கள் தாசர்கள் செல்லும் போது ஆண்டவரே, ஜெபிக்கும் போது ஆண்டவரே மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. ஓ என் தேவனே அப்பா, ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே பட்டணங்களில் வந்தபோது ஆண்டவரே பட்டணத்தை கலக்கி விட்டவர்கள் ஆண்டவர் வருகிறார்கள் என்று ஆண்டவரே எல்லாம் கலங்கி நின்றார்கள் ஆண்டவரே. ஓ நாங்களும் ஆண்டவரே அந்த அப்போஸ்தலர்கள் ஊட்டின அதே மகிமை, அதே அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஐயா. ஊழியக்கார ஆண்டவர் தேவைகளையும் அவர் குடும்பங்களையும் திருச்சபைகளையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீரே சந்திக்க போறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. இந்த ஆண்டவர் ஜெப கூட்டத்தை ஆசீர்வதித்து முடிவு வரை உம்முடைய கரம் இருக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். ஹalleluya. எல்லா ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு மனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. ஒரு மனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. சொல்லுங்க. தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறோம் என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் சென்னையிலே என் கண்கள் காணவே. எழுப்புதல் காவங்கரையில், எழுப்புதல் இந்த காவங்கரையில் என் கண்கள் காணவே. ஹalleluya. அடுத்த ஜெப குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தரணும். ஆமென். இன்னைக்கு பெரும்பாலான ஊழியக்காரர்கள் பலவீனத்தில் அவங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றாமல் சீக்கிரமாக இறந்து போகிற ஊழியர்கள் இருக்கிறார். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். ஆமென். இரண்டாவது பவுல் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். அதற்கப்புறம் தான் மரணமே வந்தது. ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் நமக்கு மரணம் வரக்கூடாது. ஆமென். நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தர் பெருகு பண்ணணும்னு ஜெபிக்கிறத விட ஊழியத்தை நிறைவேற்றிட்ட பிறகு கண்ணம் பண்ணா நல்லது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? ஊழியக்காரனுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. இந்த ஜெபத்தை அருமையான பாஸ்டர் சாலமோன் ஐயா கொண்டு வரும்படி கேட்கிறேன். முன்னாடி வாங்க பாஸ்டர். ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும், நல்ல பலத்தை கொடுக்கணும். இன்னும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்ட பிறகு அல்லேலூயா தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தணும். பிரைஸ் தி எல்லாரும் ஒன்றாய் கூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya,
ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லப்பட்ட குறிப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உலகம் எங்கிருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திர பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்கள் வந்து நிற்க வேண்டிய ஆண்டவரே, அதுக்கு பதிலாக ஊழியக்காரை கொண்டு நிறுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் ஏற்படுத்தின ஆண்டவரே ஸ்தோத்திர அழைத்து கனமான ஊழியத்தை கையில் கொடுத்துருக்கிறீங்க. அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே சில வேளை ஊழியங்களை செய்ய முடியல. எத்தனையோ ஊழியக்காரர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரமான பரிதாபப்பட சொன்ன தேவன். ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவரே சுகர் பேஷண்ட்டாக ஆண்டவர் எவ்வளோ அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே பிபினால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. மனம் இறங்கி அவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. அந்த தழும்புகளால் குணமானீர்கள். நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரம் புறப்பட்டு போன்னு சொன்னீங்களப்பா. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட புறப்பட்டு போன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவர் இன்னைக்கு சோர்ந்து போகிற அத்தனை ஊழியக்காரர் மீது உடைய உயிர்ப்பிக்க வல்லமை இறங்குவதாக, விடுவிக்கிற வல்லமை இறங்குவதாக. இளவர் எல்லா பலவீன கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, காண்டாமிருகத்தின் கொத்த பலன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு தாரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே, உலகம் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்களை எதற்காக நீர் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோக்கம் எல்லாம் இடையில அவர்கள் மறிக்க கூடாது ஆண்டவரே. ஊழியத்தை வெற்றியோடு செய்து முடிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினோம். நல்ல ஓட்டத்தை முடிக்கிற ஊழியக்காரர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஒவ்வொரு ஊழியக்காரை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஓ ரிபா சந்தனமாதுரியா கரபலவா, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலதுகத்தில் உன்னை தாங்குவேன் சொன்னீரப்பா. சோர்ந்து போகிற ஊழியக்காரர்களை உயிர்ப்பித்து ஊழியத்தில் அவர்களை உற்சாகமாக செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தா, எந்த காரியத்தை கொண்டு சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா வியாதியாக இருக்கிற ஊழியக்காரர்களை சுகமாக்கி பலப்படுத்தி ஊழியத்துக்கு அனுப்ப ஆண்டவரே. அவர்களை அக்னி ஜுவலா எடுத்து பயன்படுத்தும். நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? பலன் தந்தீரே நன்றி ஐயா, எங்களுக்கு பலன் தந்தீரே நன்றி ஐயா. சொத்திரபலி, சொத்திரபலி. ஆமென். துதிய கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. சொத்திரபலி, சொத்திரபலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் எங்களை கூட வைத்து, கூட வைத்து நன்றி ஐயா, கூட வைத்து எங்களை பாட வைத்து நன்றி ஐயா, எங்களை பாட வைத்து. சொத்திரபலி, ஓ துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. சொத்திரபலி, சொத்திரபலி அப்பாவுக்கு. மகிமையும் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பாக, இன்றைக்கு அநேக திருச்சபைகள் கட்டப்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், வாடகை எடுத்து சபை நடத்துகிறாங்க, வாடகை கட்டணும், அநேகருக்கு லீஸ் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஊழியக்காரர்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் விசுவாசத்தோடு ஊழியம் செய்கிறவர்கள் ஏராளமான பேர். ஆமென். அவர்களுக்கு எல்லா திருச்சபையை ஆண்டவர் கட்டி கொடுக்கணும். பண தேவைகள் ஆண்டவர் சந்திக்கணும். ஊழியத்தினுடைய வாசலை கர்த்தர் விரிவுபடுத்தணும். இங்கே இருக்கிற தேவ ஊழியர்கள்
எத்தனை பேருக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறதோ கர்த்தர் நிச்சயம் இந்த வருடத்திற்குள்ளே ஒரு நன்மை செய்வார். ஆமென். பரத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒத்தாசை மேலிருந்து வரும். ஆமென். நிச்சயம் சபைகள் கட்டப்படும், ஊழியங்கள் நிறைவேற்றப்படும், ஊழியங்கள் விசாலமாகும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஊழியர்களே இந்த டிப்ரெஷன்லேயே நிறைய பேருக்கு வியாதி வந்துடுது. மாதத்தில் அந்த வாடகை கட்டுறதுக்கு ரொம்ப ஒரு போதுமான அளவுக்கு காணிக்கை இல்லாமல், ஊழியம் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சிரமத்தின் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்கள் ஏராளம் பேர். ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. ஆமென். ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டோம், அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடிப்பா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சபைகளை கட்டித்தர என் தேவன் போதுமானவராக இருக்கிறேன், நிச்சயம் கர்த்தர் கிருபை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குறிப்புக்காக பாஸ்டர் டேனியல் ஐயா வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜோயல் ஐயா ஆரம்பித்தவங்க பண்ணிட்டாங்க. ஐயா வாங்க, நீங்கள் வாங்க. ஐயா வாங்க. சபைகள் சுருக்கமாக ஐயா சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. சபைகள் கட்டப்படணும், வாடகை தேவைகளை சந்திக்கணும். இன்னைக்கு சபை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் சபைகள் இந்த வருஷத்தில் கட்டித்தரும்படி ஜெபம் பண்ணுங்க. என் பேர் டேனியல். ஆமாம், ஒரிஜினல் பேர் கிருஷ்ணன். டேனியலாக கர்த்தர் மாற்றிட்டாரு. கர்த்தருக்கு சோதரம். 77ஆம் வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான நேரத்துக்கு அவன் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நடி செலுத்துகிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் சொல்லியிருக்கிறீர். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலும் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் 2க்கும் மேற்பட்டவர்களாக இங்கே கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. இப்போ சுமார் 1 டஜன் பேர்கள் இருக்கிறதா என்றாலும் அந்த 1 டஜன் பேர்கள் ஜெபித்த போது ஆமாண்டவரே பேதுருவை மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன் நீர், அதிசயமான தேவன். அதே மாதிரி அற்புதங்களை நீர் இப்போதும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆமாண்டவரே, இப்போதும் கூட நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி அதை விட மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனாலும் நீர் மனசு வைத்தா இந்த வருஷத்திலேயே சொந்த வீடு, சொந்த பங்களா, மாளிகை எல்லாம் தர முடியும். உங்களால் முடியாதவரே, நீர் அப்படி செய்வீர்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் தான் நிச்சயமாக நடக்கும். எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்துருக்கீங்க. அதனால தான் நான் 80 வயசுலேயே 26 வயசு வாலிபனை போலவே இருக்கிறேன். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருப்பேன். அல்லேலூயா. நித்திய இடமே கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்தினால தான் இது முடியுது. ஆமாம், அந்த பிளேட்லெட்லாம் கூட ரொம்ப குறைஞ்ச போச்சுன்னு சொன்னாங்க. அதை பற்றி நான் பயப்படல. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. இப்போதும் யாருக்கெல்லாம் சொந்த இடம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்த இடத்தை நீ தரணும், சொந்த கட்டடத்தை நீ தரணும். கட்ட வேண்டிய பணம் எல்லாம் அவங்கள தேடி வரும்படி செய்யுங்க ஆண்டவரே. எதிர்பாராத்திலிருந்து வரணும். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துட்டு போகணும். ஆமாண்டவரே, அந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்குது. என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட நீர் அப்படி செய்ய போறீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இங்கே உள்ள எல்லாருக்குமே நல்ல பெரிய கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகா எல்லாம் நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? தேவ பிரசன்னத்தில் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எல்லா கரங்களை தட்டி ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான். இயேசுவின் நாமத்தினாலே ஆகும், எல்லாமாகும். ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு, இந்த உலகம் எங்கிலும் சுவிசேஷம் பரவணும். இன்னைக்கு பரவாதபடிக்கு இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்த இந்து முன்னணி இவங்கெல்லாம் மதமாற்ற தடை சட்டம் 12 மாவட்டத்தில் வந்துடுச்சு. மாநிலத்தில் 12 மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டம் வந்திருக்கு. அதெல்லாம் உடைச்சி எறியணும். ஆமென். அந்த இடத்துல எழுப்புதல் வரணும். இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் சுவிசேஷம் பரவி போகணும். அப்பொழுதுதான் முடிவே வரும். ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்னா, பல இடங்களில் நார்த்து சைட்லலாம் இன்னும் பல இடங்களில் இயேசுன்னா யாருன்னு தெரியாமல் இருக்குது.
ஏன் நம்ம தமிழ்நாட்டில் பல கிராமத்தில் சபைகள் இல்லாத கிராமங்கள்லாம் இருக்குது. எல்லாம் ஒருமனப்படலாமா? சகோதரிகள் ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணுறீங்களா? சகோதரிகள் ஒரு அம்மா வந்து முன்னாடி எல்லா கரங்களை உயர்த்தலாமா? ஆண்டவரே, சுவிசேஷம் எங்கும் பரவன ஆண்டவரே, இதை தடுக்கிறவன் ஒருவனும் இல்லை. வேதத்தில் பார்க்கிறோம், சவுல் என்கின்ற ஒரு மனிதன் சபையை அடித்து உடைத்து துன்பப்படுத்தினான். அந்த சவுலை சந்தித்த கர்த்தர், அல்லேலூயா, எப்பேற்பட்ட மனிதனையும் சந்திக்கிற தேவனுடைய வல்லமை இப்பொழுது நம்ம ஜெபிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதர்களை இந்த உலகத்திலே பல மாநிலங்களில் இறங்கணும். அல்லேலூயா. அதற்கு அல்லேலூயா ஜெபம் பண்ணுவோம். அருமையான அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல நாளுக்காக வேணுங்காய் நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்துருங்க. இது பிடிச்சி அப்படியே பிடிச்சி கையில் பிடிச்சி நன்றி ஆண்டவரே, உமது நாமம் மகிமைப்படுவதாக. உமது பிரசனை எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த நாள் கொடுக்கப்பட்ட இந்த குறிப்பை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேசம் முழுவதும் உமது நாமம் மகிமைப்படுவதாக. பாமக ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்து கொண்ட கர்த்தாவே தகப்பனே, அநேகர் அறிந்து கொள்ளத்தக்கதை கிருபை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக கிராமங்களில் குகைகளில் காடுகளில் இருக்கிறாங்கப்பா. யார்கள் சுவிசேஷம் போய் சேராமல் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய வல்லமை எல்லா இடத்துல இறங்கி ஆண்டவர் அவர்களுக்கு உண்டான எல்லா இடத்திலும் அக்கினி இறங்கி ரட்சிப்பை கத்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிற கர்த்தாவே, நீ சொல்லி இருக்கிறீ கர்த்தாவே, கடைசி நாட்கள் முழங்கால் யாவும் முடங்கும், நாவும் நாமத்தை அறிக்கையிடும், அப்பொழுது வருகை வரும் என்று சொன்னீரே. அந்த அதற்குள்ளாக எல்லா மக்களும் கர்த்தாவே தேவனை அறிந்து கொள்ளத்தக்க ஒரு கிருபையை, மாபெரும் கிருபை தேவன் இந்த நாளில் ஊற்றப்பட வேண்டாம் ஆண்டவரை. இந்த நாள் அவர்களுக்காக அநேக தேவ தாசர்கள் பிரயாசப்பட்டு ஜெபித்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க ஆண்டவரை. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் கத்த ஒவ்வொருக்கும் மத்தியில் உமது வல்லமை இறங்கி அது இருதயங்களை செவிகளை கேட்டு விருத்தேசனை அடையத்தக்கதாய் கிருபையை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோங்க தாவே. உமது நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆண்டவரை. எல்லா இடத்திலும் உமது பிரசனை இறங்குவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஆண்டவரை யானாத்தான் என்று கேட்கிற ஜனங்களை கூட இந்த நாள் விசேஷத்தின் விண்ணப்பத்தினாலே ஆண்டவர் சபையாரர் கூடி அவளுக்கு ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தினாலே அப்பா மீண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவனை ஏற்றுக்கொள்ளத்தக்க மாபெரும் கிருபை இப்போது தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இயேசுவின் வல்லமை எல்லா இடத்திலும் இறங்கி இந்த விண்ணப்பத்துக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோங்க தாவே. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறாங்க. உற்சாகமாக எல்லா கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆமாம், அன்று 120 பேர் கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது அந்த இடம் அசைந்து தான். ஆமென். 4ஆம் அதிகாரத்தில் அந்த இடம் அசைந்தது. கர்த்தருடைய வல்லமை அந்த தேசத்தில் பரவி. நம்ம கையில் தாங்க இருக்குது எல்லாமே. ஆமென். தேசமே நம்ம கையில் தான் இருக்குது. முதலமைச்சர் கையில் கிடையாது, பிரதமர் கையில் கிடையாது. நம்முடைய முழங்காலில் தான் அந்த தேசமே ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. கடைசி ஜெப குறிப்பாக இன்னைக்கு இந்த போதை வஸ்துக்கள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. பாலியல் தொந்தரவு, சிறு குழந்தைகள், சின்ன குழந்தைகள் பாலியல் தொந்தரவு. அதே போல் ஸ்கூல்லலாம் இன்றைக்கி போதை சாக்லேட் வந்துருச்சு. போதை சாக்லேட் நிறைய இடங்களில். அன்றைக்கெலாம் வந்து குடிகாரன் குடிகாரன் குடிகாரன், இன்றைக்கெல்லாம் குடி இல்லை, கெஞ்சா அதிகமான. இன்றைக்கி ஏன் கொலை, கற்பழிப்பு, கொள்ளை தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னா போதை தான். சின்ன சின்ன பசங்க 15 வயசு 14 வயசு 17 வயசு பிள்ளைங்கள்லாம் கொலை செய்கிறாங்க பணத்திற்காக. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். 2 நாள் முன்னாடி நான் ஒரு செய்தி பார்த்தேன். டெல்லி, நம்முடைய இந்தியாவில் டெல்லி பகுதியில் 9வது படிக்கிற மாணவர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒருத்தனை கடத்திட்டாங்க. கடத்திட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருக்கிறாங்க. சினிமா அடிப்படையில் கடத்தி பணம் கேட்பாங்களே, அந்த பணம் அவங்க கொடுக்கலன்னு சொன்னோடனே அந்த ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிட்டாங்க. கூட படிக்கிற பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 9வது படிக்கிறவங்க. இன்றைக்கி டிவியில் எப்படி சினிமாவில் வருதோ அதே போல் இன்றைக்கி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிட்டுருக்கு. போதை. எல்லா கரங்களும் உயர்த்தலாமா? எல்லா கரங்களும் உயர்த்தலாம். நம்ம பாரப்படாவிட்டால் தேசம் மாறாது. இது உங்கள் இடம், இது என் இடம், உங்கள் சபை என் சபையில். தேசம் கர்த்தருடையது, மக்கள் கர்த்தருடையவர்கள். இன்னைக்கு ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள்.
திறப்பின் வாசலில் நிற்கிற ஒரு ஊழியனை கத்த தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிறையலாமா? கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தருடைய வல்லமை தேசத்தை பற்றி அறிவதாக. ஆண்டவரை, இப்படிப்பட்ட போதை வஸ்துகள், போதையின் காரியங்கள், ஆண்டவரை, சிறு பிள்ளைகளை ஆண்டவரை சீரழித்துக் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு தேசம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். இதற்காக பாரத்தோடு யாராவது ஜெபம் பண்றீங்களா? கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர். கொஞ்ச நேரம் இந்த ஜெப குறிப்பு முடிஞ்சிச்சு. அது தேவனுடைய ஆராதனைக்குள்ள நம்ம எல்லாரும் ஒருமனப்படலாமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இன்னைக்கு தேசத்தில் வாலிபர்கள் அதிகமுள்ள தேசம் நம்ம இந்திய தேசம். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம தேசத்தில் வாலிப பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம தேசத்தில் வாலிப பிள்ளைகள் கெட்டு போகும்படியாக பிசாசானவன் தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வாலிபர்கள் தேவனிடத்தில் கெட்டி சேர முடியாதபடிக்கு பிசாசானவன் வாலிபுடைய பிள்ளைகளுடைய சிந்தனையை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்பா, அந்த வாலிபர்களுக்காக நம்ம ஒருமனப்படுவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் அப்பா, பரிசுத்த பிதாவே, என் வாலிப பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. அநேக பாவத்தின் நிமித்தம் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே. ஒரு கூட்ட வாலிபர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள் சோசியல் மீடியாவில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள் சினிமா துறையில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பாவத்திலும் சாபத்திலும் புகை பழக்கத்திலும் போதை பழக்கத்திலும் என் வாலிப தம்பி பிள்ளைகள் ஆண்டவரே அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்காக நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாக தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று சொன்ன பொழுது நீ நின்று அற்புதம் செய்தது போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் அமரும்படியாக போதை பழக்கத்தினால எத்தனை பிள்ளைகள் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக செய்திகளை பார்க்கிறோம். பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட காலேஜ் வராண்டாலே புகை பிடிக்கிறாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, விபச்சாரம். கடந்த நாட்களில் கேள்விப்படும் பொழுது அநேக கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெண் பிள்ளைகள் மாசமா இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அநேக பிள்ளைகள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்கப்பா. ஸ்கூல்ல காலேஜ்லேயே கஞ்சா பழக்கப்பா அதிகமா புழக்கமாய் கொண்டிருக்கு. இதையெல்லாம் மாற்றி போடணும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் குடிப்பதற்கு பணம் கொடுக்கவில்லை என்று நினைத்து ஆண்டவரே தங்களுடைய பெற்றோர்களை அடித்து கொலை செய்யக்கூடிய சம்பவம் உண்டாயிருக்கு. அநேக குடி பழக்கத்தினால பணம் கிடைக்கிறதுக்காக திருடுகள், ஆண்டவரே திருட்டு சம்பவம் அதிகமா நடக்குதப்பா. இந்த நிலை மாறணும், இந்த நிலை மாறணும். என் வாலிப பிள்ளைகள் மேல என் தேவனுடைய கரம் அமரணும். இயேசுவின் ரத்தம், அந்த பிள்ளைகளுக்காக சிந்தப்பட்ட கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல் தெளிக்கப்பட்டு அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பா, அவர்கள் பரிசுத்தமாகணும். ஆண்டவரே, போதை பழக்கத்துக்கு பின்பாக போகக்கூடிய வாலிப பிள்ளைகள் அல்ல. ஆண்டவரே, குடி பழக்கத்துக்கு பின்னாக போகக்கூடிய வாலிப பிள்ளைகள் அல்ல. ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள் நடிகர்கள் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் அல்ல. என் தேவனுக்காக பக்தி வைராக்கியமை எழும்பக்கூடிய தாவீதுகள் எழும்பணும், நெகேமியாக்கள் எழும்பணும், மிஷினரிகள் எழும்பணும், ஊழியர்கள் எழும்பணும். அப்பா, அநேக வாலிபர்கள் அப்படியே எழுப்பத்தக்கிறார்கள். வாலிபர்கள் எதினால் தன் வாலிபத்தை பரிசுத்தமாய் கொள்வார்கள். உமது வசனத்தினாலே ஆண்டவரே, உன் ஆயுசு நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்ய போற தெய்வங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கத்த ஜெபத்தை கேட்டபடி எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நான் ஜெபம் பண்ணும்போது நீங்க கவனமா கேட்டு அதற்கு ஆமேன் சொல்ல வேண்டிய இடத்துல ஆமேன் சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய இடத்துல ஸ்தோத்திரம் சொல்லி அப்படி இந்த ஜெபத்தில் நம்ம ஒருமனப்படும் இந்த ஜெபத்திற்கு வல்லமை இன்னும் அதிகமாகும். 2 பேர் ஒருமனப்பட்டு நாமத்தில் எதை கேட்டோம் அதை செய்கிற என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்டு. ஒரு மனதோடு கூட நாம் ஜெபிப்போம். தெய்வ சமூகத்தில் இன்று கொண்டு வரப்பட்டதான இந்த ஜெப விண்ணப்பங்களை தேவனுடைய நாமத்தினால் நாம் ஜெயித்து
ஜெபித்து ஜெயமெடும். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பலம். ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மிகுந்த பலம். ஆகவே நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொன்ன ஜெப குறிப்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு ஆமீன் ஸ்தோத்திரம் ஏற்ற துணை எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறோம். ஏற்ற துணைக்கு எதிராக சத்துரு செயல்படுகிறதான எல்லா சத்துனுடைய திட்டங்களை நாங்கள் முறியடிக்கிறோமே. முடிவு பரியந்தம் ஆண்டவரை மரணமே அல்லாமல் இந்த உலகத்தில் வேறொன்றும் பிரிக்க முடியாதபடி ஒரு மனதோடு கூட ஒரே சரீரமாய் ஒரே எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் இருந்து நம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக அந்த அன்பின் நாமின் ஸ்தோத்திர ஆவி கிரியை செய்யும்படியாய் ஊழியர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகளை ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன் கருத்து வேறுபாடுகளை கொண்டு வருகிற ஆவிகளை ஆமீன் ஸ்தோத்திரம். அன்புக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளை, ஐக்கியத்திற்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஊழியக்காரருடைய குடும்பத்திற்கு எதிராக போராடுகிற இந்த சத்துருடைய தலையை நசுக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெயமடைகிற ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயமடைகிற எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயமடைகிறோம். இந்த விஷயத்தில் ஜெயமடைகிறோம். இதோ இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பங்களில் இந்த ஜெயம் வருவதா, இந்த ஜெயத்தின் கம்பீர சத்தம் துணிக்க. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். எல்லா ஜெபத்தை கேட்டதுக்கு எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்படி கொஞ்ச நேரம் எழுந்திருக்கலாமா? நம்ம ஆராதிக்க போகிறோம். பவுலும் சீலாவும் சிறைசாலையில் இருக்கும் பொழுது கர்த்தரை துதித்து என்ன பண்ணாங்களா? பாடினார்கள். நம்ம பலவீனத்தில் இருக்கும்போது தான் கர்த்தரை துதிக்கணும். ஆமென். ஆமாம், அவர்கள் துதிக்கப்பட முடியாம ஜெபிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனா துதித்து பாடின பொழுது கட்டுகள் எல்லாம் அருந்து போனது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஆராதனை நேரம் பாஸ்டர் சாலமோன் ஐயா கொஞ்ச நேரம் நம்ம ஆராதனைக்குள்ளே நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் உற்சாகமாக பாடி தேவனை துதிக்கிற இந்த வேளையில கட்டுகள் எல்லாம் அருந்து போக போகுது. ஆமென். ஊழியத்துக்கு விரோதமாக, இந்த பட்டணத்துக்கு விரோதமாக, இந்த காவாங்கரைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற கட்டுகள் எல்லாம் நம்ம துதிக்கும் பொழுது அருந்து போகணும். கர்த்தர் வழியை திறக்கும்படி ஹalleluya இந்த ஆராதனைக்குள்ளே நம்ம செல்லலாம். 10 நிமிஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளை ஊழியக்காரர்கள் நாம் விசுவாசிகளுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் ஊழியக்காரர் நாம் முதலாவது ஆராதிக்கிற ஒரு வீராங்கனாய் காணப்படணும். ஒரு பக்கம் நம்ம ஜெப வீரர், யுத்த வீரர், ரெண்டாவது ஆராதிக்கிற ஒரு ஊழியக்காரர்களாய் மாறும். எப்போ என்றால் சங்கீதம் 134 சொல்கிறது, இதோ ராக்காலங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். ஓ ரேபா சந்தனதா ரேபா ராபா எல்லாரும் ஓ ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க. எல்லா கைகளை மேலே உயர்த்தி ராக்காலத்தில் இருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே. ஓ ஹalleluya. ஒரு ஊழியக்காரர் எப்போ இருக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே ராக்காலம், ராத்திரியிலே விசுவாசிகளுக்காக ஊழியங்களுக்காக. கவலைப்படாதீர்கள்.
நாம் ஆராதிக்கும் போது எல்லா யோர்தான் நதி நமக்கு வழிவிடும். யோர்தான் நதி கர்த்தர் பிளக்கப்படுவார். அந்த வரங்களை கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். நாம் சாதாரண அல்ல, உலகத்தை கலக்கிறவர்கள். உலகத்தை கலக்கிற வந்து விட்டார் என்று சொல்லத்தக்கதாக உங்க ஊரிலே கர்த்தர் நீங்க உலகத்தை கலக்கிறவங்களை மாற்ற போகிறார். ஓ, அழைத்தவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை நம்பி கனமான ஊழியத்தை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இல்லை, எதிர்பார்த்திருக்க முடிவை கர்த்தர் நிச்சயமாக தருவார். சோர்ந்து போகாதிருக்க ஊழியக்காரர்களே, ஓ ஹல்லேலூயா, கைகளை மேலே உயர்த்தி அப்படியே ஆராதிப்போமா. ஓ ஹல்லேலூயா. ரீபாலா அந்நிய பாஷை பேசுவோம். எல்லாம் அந்நிய பாஷைனால. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷன் அல்ல, தேவனோட பேசிக் கொண்டிருக்கிறான். ரீபா பாபா ரீபா லாதா ரீபா லோது ரீபா லாகாரபா ரீஹாலா சந்தன மதுரியா கரபலா துரிபரபா ரீபாலா பரபரா துரியா கராதரியா கராதரபலபா ஒரியா கரபா சந்தரபரியா கரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. விசுவாசிகள் நம்ம ஊழியத்துக்கு அழைக்கல, நாட்டு தலைவர்கள் அதிகாரி நம்மை ஊழியத்துக்கு அழைக்கல, கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறாருங்க. எஜமான் நம்மளை அழைத்து இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு வேலைக்காரராக இருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜா. உக்கரக்காரனா இருக்கிறோம், உத்தியோகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமான் சொல்கிறத வேலைக்காரன் கேட்கணும். நாம் செய்கிற ஊழி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட ஆண்டவர் சிறப்பாக இந்த சர்வதேச கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பரிசுத்தவான்கள் ஐக்கிய கூடுகையை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சர்வதேச கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் நோக்கத்தை குறித்தும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எதற்காக ஆண்டவர் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும், இந்த ஐக்கியத்தை குறித்தும் ஒரு முன் அறிமுகமாக நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பால் அருமைநாயகம் ஐயா அவர்கள் வந்து ஒரு 10-15 நிமிடம் நமக்கு இந்த அறிமுகத்தை ஏறெடுப்பார்கள். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்கலாமா? தேவனுடைய நாமம் மாத்திரம் பயன்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வருவதாக. எல்லாரும் டீ குடிச்சிட்டிங்களா? ஓகே. இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை கடைசி காலங்களில், இன்னும் சொல்லப்போனால் கடைசி தலைமுறையின் மத்தியில் நாம் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அழைப்பு ஏற்று வந்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஜேக்கப் ராஜ் பாஸ்டர் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. கிறிஸ்துவின் ஐபிசி அகில உலக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் ஐக்கியத்தில் இருந்து நிர்வாகிகளாக சிலர் வந்திருக்கீங்க. ஆமாம், அதாவது இன்டர்நேஷனல் சர்ச் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியா இருந்தாலும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் கூடியிருக்கிறோம். ஒரு சில நிமிஷங்கள் இந்த ஊழியத்தை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் கடந்து போகலான்னு இருக்கிறேன். பிரசங்கமாய அல்ல, ஊழியத்தின் காரியங்களை குறித்து. நாம் எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசைய முடியாதபடி என்னை இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்கிறோம். கேட்டால் சொல்லுவீங்க, ஆண்டவர் அழைச்சாரு ஊழியம் செய்கிறோன்னு. நான் ஒவ்வொருத்தராக கேட்க விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஊழியம் சரியான திசையில், அதாவது உதாரணமாக சொன்னால், ஆழ்கடலில் கப்பலை செலுத்தும்போது ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு உள்ளே போயிட்டால், கவனிங்க, நமக்கு திசையே தெரியாது. எங்கு பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும். எந்த பகுதியிலிருந்து வந்தோம் என்பதே தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். இப்போ திசையறியாமல் நாம் போகிறது போல இருக்கும். இதே போல் நம்ம ஊழியத்திற்கு வந்திருக்கிறோம், ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சரியான விதத்தில் சரியான திசையில் நாம் போய்கொண்டு இருக்கிறோமா என்கிறதை குறித்து ஒரு கன்ஃபர்மேஷன். ஊழியத்தில் சந்தோஷமாக போகும்போது போய்கொண்டே இருக்கலாம். பிரச்சனை வரும்போது, சில எதிர்பாராத தேவைகள், சில தடுமாற்றங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, நாம் ஒரு இம்பேலன்ஸ், ஒரு தடுமாற்றம் வரும்போது, நாம் ஆண்டவரை அழைச்சி தான் வந்தோமா, சரியாகத்தான் நம்ம ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா, சரியான பாதையில் தான் நிலைநிற்கிறோமா என்பதை குறித்த ஒரு சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவாங்க. அப்போ சிலர் தடுமாறுறாங்க. சிலர் ஊழியத்தில் பாதியை விட்டுட்டு பாதியில் போயிடறாங்க. இன்னைக்கு கூட காலையில் ஒருத்தரை பார்த்தேன். புழல் ஜெயிலுக்கிட்ட ஒருத்தர் சிக்னல் காட்டிக்கிட்டு நிற்கிறார். ஊழியக்காரர் தான், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு. நம்ம சகோதரன் தான். சரி, தெரிஞ்சால் சொல்ல வேண்டாம். அப்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் வருமானம் பத்தலை பாஸ்டர், எனக்கு ஊழியத்தினால் உள்ள வருமானம் போதவில்லை. அல்லேலூயா. அதனால நான் இந்த வேலையை செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊழியத்தில் பிசாசு விசுவாசிகளுக்கு சில சோதனைகள் வரும், ஊழியக்காரர்களுக்கு சில சோதனைகள் வரும். ஆனால் அவங்க சிலுவையை காட்டிலும் நம்முடைய சிலுவை பெருசாக இருக்கும், பாரமுள்ளதாக இருக்கும். சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுதா? அல்லேலூயா. அந்த பாரம்பரிய சிலுவையை சுமக்கும் போது சில வேளை தடுமாறி விழ வேண்டியது வரும். இயேசு கூட 1-2 இடங்களில் தடுமாறி விழுந்தார் என்று சொல்லப்பட்டது. அப்போது திரும்ப நம்ம அந்த அதே சிலுவையை அவர் தூக்கி சுமந்து கொண்டு அதே சிலுவையில் கொல்கொதா மலையில் மரித்தார். சிலுவையை சுமப்பது மாத்திரமல்ல, சிலுவையிலே ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அல்லேலூயா. சிலந்தி தன் கூட்டிலே மரிக்கும் என்று சொல்வார்கள். இதே போல நாம் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கூட ஒரு முறை சொன்னார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் வராதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நான் நம்முடைய சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் ஒரு காலத்தில் ஒரு ஸ்தாபனத்துக்கு ஊழியம் செய்தேன். பலரும் பல ஸ்தாபனத்துக்கு ஊழியம் செய்கிறோம். ஐயா, நீங்கள் கொஞ்ச காலம் ஒரு ஸ்தாபனத்துக்கு இருந்தீங்க. பாஸ்டர் ஜேக்கப் ராஜ் ஏஜியில், பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் கீழே ஊழியம் செய்தாங்க. சிலர் ஏசியில் ஊழியம் செஞ்சவங்க இருக்காங்க. ஒரு சிலர் சிபிஎம்மில். நான் சிபிஎம்முக்காக ஊழியம் செஞ்சேன். சிபிஎம்மை தவிர வேறு ஒன்றும் சபையே கிடையாது, மற்றதெல்லாம் சபையே இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. சிபிஎம்ஐ ஏதாவது தப்பித்தவரை குறைச்சி பேசிட்டு அதுக்குள்ளே இருக்க முடியாது, அதுதான் சபை. மற்றதெல்லாம் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் தான். சரி, எது எப்படியோ. அப்போது பைபிளை முழுவதை பார்த்தால்
புதிய ஏற்பாட்டு ஊழியம், பழைய ஏற்பாட்டு ஊழியம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதனுடைய முறைமைகளை கர்த்தர் சீனாய் மலையில் வைத்து மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். 10 கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள். 10 கற்பனைகள் தெரியும், ஆனால் நியாயப்பிரமாணம் எத்தனைன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா எத்தனைன்னு? ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. சிலர் 680க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. சரி, பிரமாணங்கள் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லிருக்கார். சிலர் விபரீத கொள்கைகளை உபதேசங்களாக போதித்து, விபரீத கொள்கைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள், தங்களுக்கு ஏற்றபடி போதிக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர். அல்லேலூயா. சிலதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு ஊழியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அது செய்யப்பட்டுச்சு. புறஜாதிகளுக்கு அதில் ஊழியத்தில் பங்கு இல்லை. அந்த ஊழியம் புறஜாதிகளை டச் பண்ணவே செய்யாது. அப்படி தானே? சரியா நான் சொல்கிறேன்? அமை கரெக்ட்? என்ன பாஸ்டர்? பழைய ஏற்பாட்டு ஊழியம் இஸ்ரவேலில் யாக்கோபின் குமாரனாகிய லேவியின் குடும்பத்தாரில் மூன்று கோத்திரம். லேவியின் குடும்பத்தில் 3 கோத்திரம்: கோகாத்தியர், மெராரியர், கெர்சோனியர். லேவிக்கு 3 பிள்ளைகள். இந்த கோகாத்தியர் செய்கிற ஊழியம் மிகவும் பிரதானமானது. இந்த கோகாத்தியர் வம்சத்தில் ஆரோனை கர்த்தர் பிரதான ஊழியத்திற்காக, ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக, பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்வதற்காக தேவன் பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு பிராமணர்கள் சொல்கிறாங்க, இது நாங்கள் தான் செய்யணும், வேற யாரும் கர்ப்ப கிரகத்தில் வேற யாரையும் அவங்க விட மாட்டுறாங்க, நாங்கள் தான் செய்யணும்னு இன்றைக்கி அவங்க உறுதியாக பிடிக்கிறாங்க. இப்போ ஒரு யூதனை கேட்டால் அந்த யூதர் ரபி, லேவி கோத்திரத்தில் பிறந்த, கோகாத்தியர் வம்சத்தில் பிறந்த, ஆரோனுடைய சந்ததியில் வந்த எங்களுக்கு தான் அந்த ஆசாரிய ஊழியம், பரிசுத்த பணிமுட்டுகளிடத்தில் செய்யப்படுகிற ஊழியம் எங்களுக்குரியது, வேற யாரும் அதில் பிரவேசிக்க கூடாது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ராஜாக்களும் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ராஜா அரமனைக்கும் ஜனங்களுக்கும் உள்ளதான காரியத்தை பார்த்து கொள்ளணும். ஊழியக்காரர்கள் அவனுக்கு தலையிட அதிகாரம் இல்லை பழைய ஏற்பாட்டில். உங்களுக்கு தெரியும், உசியா ராஜா உள்ளே போனான், ஆசாரிகள் தடுத்தார்கள், அவன் மீறி போனான். என்ன நடந்தது? நெற்றியில் குஷ்டம் வந்தது. பிரியமானவர்களே, அப்போ புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் பழைய ஏற்பாட்டு ஊழியத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இங்கே யார் வேண்டுமானாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், எந்த ஜாதிக்காரனும் எந்த மதக்காரனும். ஆனால் அழைப்பு இருக்கணும். அல்லேலூயா. அழைப்பு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அழைப்பு கிடைக்கல, என்ன செய்யறது? என் வருஷமெல்லாம் போய்கிட்டு இருக்குதே. அழைப்பை கேட்டு பெற்றிருக்கோம். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய இந்த மேலான ஹை காலிங், பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், சாதாரண அழைப்பு இல்லை. என்ன சொல்கிறான்? அந்த உன்னத அழைப்பு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. இப்போ புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்று சொல்வது பரம தரிசனத்தின் ஊழியம். அல்லேலூயா. இது சாதாரண அழைப்பு அல்ல. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை நம்ம ஷேக் ஆயிடுவோம். அல்லேலூயா. இப்போ முதலாவது பழைய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டு உள்ள ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது பொருள், அது நிழல். புரியுதா? இது பொருள், அது நிழல். பரலோகத்துக்கும் நிழல் என்று சொல்லப்படும். எபிரேயர் 8:5 வாசிக்கும் போது, பரலோகத்துக்கும் இப்போது செய்யப்படுகிற ஊழியத்திற்கும் அது நிழலாக இருக்கிறது. எந்த ஊழியம்? ஆசாரியனாகிய ஆரோன் செய்த ஊழியம். நிழல். பொருள் இருந்தால் தான் நிழல் வரும்.
பொருள் இல்லாமல் நிழல். இப்போ போய் நின்று பாருங்க, நிழல் எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் வரும், மேற்க வரும். அதனுடைய பிம்பம். சரி, அப்போ இப்போ நாம் செய்கிற ஊழியம்தான் பொருள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்த ஊழியம் நிழல். 1வது குறிப்பு குறித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. எபிரேயர் 8:5-10:1 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் பரம்பரையாய் ஆசாரியனாய் ஆரோனுடைய சந்ததியார் மாத்திரம்தான் செய்யணும், மற்ற யாரும் செய்யக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் அப்படி அல்ல. எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது. அதில் 2 காரியம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆரோனை போல அழைப்பு தான் இருக்கணும். இது ஆரோனை போல உள்ள ஊழியம் இல்லை. அங்கே ஆரோனும் அவனுடைய குமாரன் எலியேசர், பினகாஸ், இப்படி தான் வந்துச்சு, தலைமுறை தலைமுறையாக வந்துச்சு. இயேசு பிறக்கும் போது சகரியா, அவன் பேரில் சீட்டு விழுந்தது. ஆசாரிய வகுப்பில் அவனுக்கு தூபம் காட்டும்படியாக சீட்டு விழுந்தது. அதனால தான் சகரியா உள்ள போனான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அபியா என்கிற கூர், அபியா என்கிற அந்த ஆசாரிய பட்டத்தின் முறைமையின்படி சகரியாவுக்கு சீட்டு விழுந்தது. அதன்படி அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்ட போனான். இப்போது அப்படி அல்ல. அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை அழைத்து வேறு பிரிக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 15:15 சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பவுலப்போஸ்தலனை அங்கே கண்டுக்கிறல. அவங்க கூட்டத்தில் பவுலப்போஸ்தலன்லாம் ஜூனியரு, அவனை பெருசாக எண்ணலை. ஆனால் ஆவியானவர் சொன்னார், நான் தெரிந்தெடுத்த ஊழியத்திற்காக பவுலையும் சீலாவையும் பிரித்து எடுங்கள், அவர்களை அனுப்புங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? மட்டம் தட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, நான் தெரிந்தெடுத்த ஊழியத்திற்காக. பென்யமீன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? பவுலப்போஸ்தலன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். சவுல், அதான் அந்த ராஜ பரம்பரையில் தான் இவன் வந்திருந்தான். சவுல் ராஜா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். அதோடைய பரம்பரையில் வந்தவன் தான் இவன் சவுல். அதனால தான் அவனுக்கு இந்த பேர் வச்சாங்க. அப்போ இந்த கோத்திரத்தில் பட்ட ஒருவனும் ஊழியத்திற்கு இஸ்ரவேலில் வரக்கூடாது. லேவியனை தவிர வேற ஒருவனும் வரக்கூடாது. ஆனால் கர்த்தர் பிரித்து எடுத்தார் பாருங்க. அப்போ இது பரம்பரை ஊழியம் அல்ல, அழைப்பினால் வருகிற ஊழியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம் பரம்பரையாய் வருகிற ஊழியம் அல்ல, கர்த்தருடைய உன்னத அழைப்பு. அல்லேலூயா. தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்தெடுத்தார், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்தார். அதான் 2வது காரியம். 3வது சொல்லணும்னா, அந்நியன் ஒருத்தனும் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. செஞ்சா அவனை என்ன செய்யணும்? உள்ள வந்தாலே அவனை கொல்லணும். எப்பொழுதும் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கை செலுத்துவோம். பாஸ்டர் பால் கிருபை அவர்கள் ஒரு பாடலை பாடும் பொழுது பாஸ்டர் சுந்தர் அவர்கள் காணிக்கை எடுக்கும்படி கேட்கிறேன். நம்முடைய கைகள் எல்லாம் நம்முடைய காணிக்கை நாம் படைப்போம். மல்கியாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, எதனால் என்னை வஞ்சித்தீர்கள்? தசம்பாகத்தினால் என்னை வஞ்சித்து. இது பிரசங்கம் தான் நம்ம மக்களுக்கு பண்ணுவோம். ஆனால் தசம்பாகம் என்பது ஆசாரியர்களுக்குரியது. 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆசாரியர்களுக்கு சொல்லுவது எதுவென்றால், அது அப்படியே அந்த அதிகாரத்தில் முடிக்கிறாரு. நம்ம ஊழியர்கள் நம்ம மற்றவங்களுக்கு எதை விதைக்கிறோமோ, ஊழியத்துக்கு விதைக்கிறோமோ, சபைகளுக்கு விதைக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு அறுக்க உதவி செய்வார். இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு என்று படைப்போம்.
ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமேனி வாரடியற்ற பரசிலுவைதனை சுமந்து சென்றனரே. பாவம் சாபம் சுமந்தாரே உனக்கா பயமின்றி வந்திடுவார். பாவம் சாபம் சுமந்தாரே எனக்கா பயமின்றி வந்திடுவே. ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே முந்தனை நாசமாக்கிடுமோ. உணர்ந்திதை உடனே உன்னத நந்தை சரண் புகுவாய் தருணும். உணர்ந்திதையுடனே உன்னத நந்தை சரண் புகுவாய் தருணும். ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இயேசுவல்லாத ரட்சிப்பு தரவோ ரட்சக வேறு இகமதில் உண்டோ. இயேசுவல்லாத ரட்சிப்பு தரவோ ரட்சக வேறு இகமதில் உண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாவே அவரே நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. நம்மளுடைய உடனடி தலையை தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்தும். கத்த நாளிலும் இந்த காணிக்கை ஆசிரியக்க முடியாது கூட அவருடைய தலையை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் மகா இருக்கும் கிருபை நெடுந்த நல்ல தகப்பனை ஆசிரியக்கப்பட்ட நல்வழிக்காக ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கத்தாவே ஆண்டு தாசர்கள் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இந்த காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். கத்தர் எல்லாத்தையும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திர கத்தாவே அவர்கள் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். கத்த தாமே ஆண்டவரப்பா ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே ஊழியக்காரருடைய ஊழியங்களையும் கொடுத்த ஊழியங்களையும் கத்தாவை ஆசீர்வதி கத்தாவே. தொடர்ந்து உடைய கரம் நடத்தும் இயேசு நாமத்தின் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை குறித்து அந்த வெளிப்பாடு இல்லாமல் இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஊழியம் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். அழைச்சவர் உண்மையுள்ளவர். அவர் ஊழியத்தை செய்யவும் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சீஷர்களை தம்மிடத்தில் அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து எதை பேசணும்னு சொல்லி கொடுத்து தான் அனுப்பிச்சார். ஆனால் இன்னைக்கு கண்டபடி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டாங்க, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நாங்கள் ஏன் ஒரு குழுவாக இணைந்து இந்த தரிசனம் பெற்று இந்த ஊழியங்களை செய்கிறோம் என்பதின் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே அருமையான பாஸ்டர் பால் தாமஸ் ஐயா அவர்கள் வந்து இந்த தரிசனம் உலகம் எங்கிலும், அதில் தான் சர்வதேச உலகம். இது ஒரு ஸ்தாபன அடிப்படை கிடையாது, கொள்கை கிடையாது, எங்களுக்குன்னு தலைவர் கிடையாது. ஒரே தலைவர் இயேசு கிறிஸ்து. தலைமையிடம் பரலோகம்தான். ஆமென். இவ்வளவு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து தானே ஒரு காரியத்தை கொஞ்ச நேரம் பேசுவோம்.
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ நாம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்டோம். பாஸ்டர் பால் அருமைநாயகம் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அதில் குறிப்பாக ஒரு வசனம் சொன்னாங்க. எபேசியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்ததான ஒரு விளக்கத்தை அவர் அங்கே கொடுக்கிறார். 5 வகையான ஊழியங்களுடைய நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். பாஸ்டர் அவர் சொன்னாங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 3வது நிலையிலே போதகர்கள் ஊழியம் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா 8 வகையான ஊழியங்களை குறித்து அதில் போட்டிருக்கோம். அதில் 3வது போதகர் ஊழியம். ஆனால் பவுல் எபேசியரில் சொல்லும்போது 5 வகை ஊழியத்தை பற்றி பேசுகிறாரு. ஆங்கில வேதாகமத்தில் அண்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் என்று போடப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழ் வேதாகமத்தில் போதகர் மெய்ப்பர் என்று தொடர்ந்து வர்றதுனால சிலருடைய கருத்து 4 வகையான ஊழியங்கள் மட்டும்தான் இருக்கிறது என்று அதை புரிந்து கொள்கிறார்கள். அது அவர்களை பொறுத்து, புரிந்து கொள்கிற ஒரு மக்களை பொறுத்து. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் என்று ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு மினிஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஈக்குவல் டு கமா, இட் இஸ் ஈக்குவல் டு கமா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், 5 வகையான ஊழியங்கள். இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் மட்டும்தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற ஒரு குறிப்பை அவர் கொடுக்கின்றார். நம்ம பாஸ்டர் பால் அருமைநாயகம் ஐயாவுக்கு இதை குறித்ததான இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு கூட அதன் அடிப்படையிலே வைத்து ஏறக்குறைய 3/4 மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்ணதுனால இந்த விளக்கத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு பிரசங்கம் செய்ய வரவில்லை. பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை இந்த 2 நிருபங்களிலே மட்டும்தான் இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற ஒரு விஷயத்தை மேம்படுத்தி பேசுகிறார். அவர் 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். 13 நிருபங்கள் ஆணித்தரமாக பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்ட நிருபங்கள் என்று நமக்கு தெரியும். ஏன்னா there is a introduction given before the pages, before the epistles. இல்லை, நிருபம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக அதற்குரிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர்கள் நிருபத்தில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அதற்கான இன்ட்ரடக்ஷன் முகவுரை கொடுக்கப்பட்டிருக்காது. அப்பொழுது சிலர் சொல்கிறாங்க மேபி த ஃபர்ஸ்ட் பேஜ் கான், காணாமல் போயிருக்கலாம். அந்த முதல் பிரதி காணாமல் போனதுனால எபிரேயர்கள் நிருபத்தை யார் எழுதினது தெரியாதுன்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம் குறிப்பிடப்படுகிறது. அந்த குறிப்பு என்ன கேட்டீங்கன்னா, சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக, அவன் உங்களை காணும் பொழுது நானும் உங்களை சீக்கிரமாய் பார்ப்பேன் என்ற ஒரு விஷயத்தை அங்கே அண்டர்லைன் பண்ணுறார். அப்படின்னால என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதியிருக்க முடியும் என்பதை அவர் அங்கே கோடிட்டு காட்டுவதை நாம் கவனிக்கின்றோம். துவக்கத்திலே நமக்கு ஒன்றுமில்லை என்றாலும் முடிவிலே அதனுடைய விளக்கத்தை நாம் கவனிக்கிறோம். இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் பை பால் என்று சொல்லுகிறோம். ஆனால் சில பைபிள் ஸ்காலர்ஸ் அண்ட் பைபிள் ஸ்கூல்ஸ் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களில் ஒருவர் இதை எழுதியிருக்கலாம் என்ற ஒரு கூற்று இருக்கிறது. ஆனால் என்ன கூற்று இருந்தாலும் தீமோத்தேயுவை பற்றியதான ஒரு அறிமுகத்தையோ தீமோத்தேயுவோட உள்ள தொடர்பையோ சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் கேட்டீங்கன்னா பவுல் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் உருவாக்கினவர். ஆகவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் என்ன தாட்ஸை கொடுத்துருந்தாலும் சரி, இங்கே பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் எழுதுகிறார். 4 விதமான மிஷனரி பயணங்கள் பவுல் மேற்கொள்ளுகிறார். அந்த 4 மிஷனரி பயணங்களில் 3 மிஷனரி பயணங்கள் 3 விதமான அருட்பணி நடக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி, செகண்ட் மிஷனரி ஜர்னி, தேர்ட் மிஷனரி ஜர்னி என்று போடப்பட்டிருக்குது. ஆனால் ஒன் மோர் பைபிள் ஸ்கூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன் தாட் ஆஃப் திங்கிங் அபவுட் த பைபிள் ஸ்கூல் என்ன சொல்கிறாங்கன்னா, 4th மிஷனரி ஜர்னி என்று சொல்லுகிறார்கள். எதை 4வது மிஷனரி பயணம் சொன்னாங்கன்னா, when he was in the prison, அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அதை 4வது மிஷனரி பயணமாக பாவிக்கிறார்கள். அந்த 4வது மிஷனரி பயணத்தில் 4 நிருபங்களை எழுதுகிறார். நல்லா கவனிக்கணும், 4 நிருபங்களை எழுதுகிறார். அந்த 4 நிருபங்கள் மொத்தம் 14 நிருபங்கள் சொன்னேன். அதில் எக்ஸப்ட் ஹீப்ரூஸ் 13 epistles were written by Paul. அந்த 13 epistles-ல 4 நிருபங்கள் 4வது மிஷனரி பயணத்தில் எழுதுகிறார். That means when he was in the prison, சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதுகிறார்.
சிறைச்சாலையில் ஒரு சட்டம் போடுவார்கள் சிறை கைதிக்கு, ஈபிகோ சட்டம் என்று சொல்வார்கள், இந்தியன் பீனல் கோடு என்று சொல்வார்கள். ஈபிகோ என்று சொல்லும் பொழுது நாம் எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு காரியத்தை அடிக்கடி எங்களுடைய டீமில் நாங்கள்லாம் பேசிக்குவோம். ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கவங்கெல்லாம் ஒரே டீம் பாருங்களேன். இல்லை 2021 இந்த ஊழியத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறவங்க, ப்ளூ ஷர்ட் போடாதவங்களை நான் சொல்லலை, ப்ளூ ஷர்ட் போட்டவங்களை நான் சொல்கிறேன். ஆக இன்னும் சிலர் வரல. ஏன்னா பால் அருமை நான் ப்ளூ ஷர்ட் போடாததுனால இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். காரணம் அவர் அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவருக்கும் நாங்கள் ப்ளூ ஷர்ட் கொடுத்தோம், பட் அவர் ப்ளூ ஷர்ட் போடல. அவர் கேட்டார், எங்களுக்கு வெள்ளை ஷர்ட் கொடுத்துருங்க சொல்லிட்டாரு. அடுத்த முறை நான் உங்களுக்கு ப்ளூ ஷர்ட் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு யூனிஃபார்ம் கிடையாது நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போது இதை எதற்காக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இது ஒரு ஐக்கியத்தை மேம்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயத்துக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்போது பவுல் அப்போஸ்தலன் அந்த நிருபத்தை எழுதும் பொழுது எபேசியர்களின் நிருபம், பிலிப்பியர்களின் நிருபம், கொலோசியர்களின் நிருபம், பிலமோனியர்களின் நிருபம் என்று 4 நிருபங்களை அவர் எழுதுகிறார். ஈபிகோ. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஈபிபிகோ என்று சொல்லுகிறேன். ஈபிபிகோ. E for Ephesians, P for Philippians, P for Philemon and C for Colossians. எபேசியர், பிலிப்பியர், பிலமோன், கொலோசையர். இந்த 4 நிருபங்களும் பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்ட, சிறைச்சாலையில் எழுதப்பட்ட நிருபம். இந்த 4 நிருபங்களில் பிலமோன் மட்டும்தான் ஒரு தனித்தாளுக்கு எழுதுகிறார். இட் இஸ் ஃபார் இண்டிவிஜுவல் லெட்டர். ஆனால் எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர் என்ற இந்த 3 நிருபங்களும் ஒரு சபைக்கு அவர் எழுதுகிறார். அந்த சபைக்கு எழுதும் பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு இணைந்திருங்கள். when Paul was with the church, திருச்சபையோடு பவுல் இணைந்திருக்கும் பொழுது எந்த இடத்துலையுமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு சொல்லவே இல்லை. நல்லா கவனிக்கணும், எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு இணைந்திருங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லலை. ஆனால் இந்த பவுல் சிறைச்சாலையில் போன பிறகு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே நான் இங்கே உள்ளே வரமாட்டேன், இனிமே நான் இவங்களை மீட் பண்ண வர முடியாது, என்னுடைய கதை சிறைச்சாலையிலே முடிந்துவிட போகிறது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பின்புதான் பவுலால் எளிதில் சொல்ல முடியுது, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, கணவன் தலை, சரீரம் மனைவி. கணவன் தலையாய் இருக்கிறான், சரீரம் மனைவியாய் இருக்கிறாள். அதுபோல கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், சபை சரீரமாய் இருக்கிறது என்று சொல்றார். மறுபடியும் பாஸ்டர் பால் அருமையாக சொன்னது போல, இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த டினாமினேஷன்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ். இல்லை, இயக்கங்களை குறித்தோ ஸ்தாபனங்களை குறித்தோ அது சொல்லவில்லை. மாறாக ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை பற்றி அது பேசுகிறதை நம்ம கவனிக்கிறோம். இந்த ஐக்கியத்தை பற்றி பேசுகிற இந்த ஐக்கியத்தில் இணைந்திருக்க வேண்டும், இதை மேம்படுத்த வேண்டும். அப்படின்னா நானும் ஜெயிலில் போய் உட்காரணும். நானும் ஜெயிலில் போய் உட்கார்ந்தாதான் இது எனக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியும். ஏன்னா பவுல் ஜெயிலில் இருக்கும் பொழுது தான் கிறிஸ்துவின் சரீரமாக சபையோட ஒரு வார்த்தையை மேம்படுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு அதை மட்டுமே நம்ம உயர்த்தி பேசிட்டு இருக்கோம். கிறிஸ்துவின் சரீரமாக சபை தான் முக்கியம், கிறிஸ்துவின் சரீரமாக சபை தான் முக்கியம். வாட் காஸ் he revealed that message? என்ன காரணத்திற்காக அதை அவர் எழுதினார், எதற்காக நோக்கம் குறிப்பிட்டிருக்கிறார்? தேவனுடைய வீட்டார் என்று சொல்கிறார்கள், தேவனுடைய சபையார் என்று சொல்கிறார்கள், கிறிஸ்துவின் சபையார் என்று சொல்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று வெளியே இருக்கும்போது தான் சொல்றாரு. காரணம் கேட்டீங்கன்னா, அவருக்காக என் சரீரத்திலே குறைவானதை அனுபவிக்கிறேன். பிகாஸ் ஐ எம் நாட் வித் யூ, ஐ எம் இன் த பிரிசன். பிசிக்கலி ஐ கேன் நாட் அப்பியர் வித் யூ, பட் பிசிக்கலி யூ கேன் ஹாவ் கனெக்ஷன் வித் காட். இதுதாங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கை வெற்றி. சுற்றி வளைச்சி கண்ட இடத்துல போக வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்துவின் சரீரமாக சபை என்பது இது ஒன்று தான். இதற்காக 2021ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பாஸ்டர் ஜெபராஜ் அண்ட் பாஸ்டர் ஜான் பீட்டர் இவர்கள் இருவருடைய தனிப்பட்ட ஒரு இன்ட்யூஷனால் உருவாக்கப்பட்டு அந்த இயக்கத்தில் அவருடைய மனசுக்குள்ளே இருந்த விஷயத்தை இமீடியட்டாக 3 பேர் அதோடு கூட இணைந்து கொண்டோம். பாஸ்டர் சுந்தர், பாஸ்டர் பால் தாமஸ், பாஸ்டர் பால் கிருபை. அவருக்கு குழந்தை 26ஆம் தேதி பிறந்துச்சு. நேற்றுக்கு அவருடைய மனைவிக்கு ஃபேமிலி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவர் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையினால இப்பொழுது அவர் கடந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். ஸோ நாங்கள் 5 பேராக சேர்ந்து ஐவர் குழு என்ற பெயரில் இந்த ஊழியத்தை நாங்கள் இயக்கி கொண்டிருக்கிறோம் 2021ஆம் ஆண்டிலிருந்து.
இதற்கு முக்கியமாக எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த தலைவர் யார் கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் ராபர்ட் மோசஸ் அவர்கள். ராபர்ட் மோசஸ் அவர்கள் தான் இதற்கு முக்கியமான ஐக்கியத்தின் தலைவராக இருந்தால், அவரோட கூட துவக்க காலத்திலே கிறிஸ்துவின் சரணமக சபையை ஆரம்பித்தவர் யார் கேட்டீங்கன்னா ராபர்ட் மோசஸ் ஐயாவோடு சேர்ந்து பால் அருமைநாயகம் ஐயா. இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு எங்களுடைய 1ஆம் ஆண்டு விழாவிலே பாஸ்டர் பால் அருமைநாயகம் ஐயாவை நாங்கள் கிறிஸ்துவின் சரணமக சபை ரெடியூஸில் இருக்கிறதுனால நீங்கள் எங்களுக்கு இதில் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் அன்றைக்கே அதனுடைய அங்கத்தினராக மாறினார். நானும் இந்த ஐக்கியத்தில் என்னை இணைத்துக் கொள்கிறேன். இப்படி 12 பேர் இணைந்தார்கள். 2 பேர் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் மிகவும் வயதானவர், ஒருவர் வெகு தூரத்தில் இருக்கிறார். ஆகவே அந்த கனெக்ஷனில் டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இப்பொழுது 10 பேர் அலாங் வித் பாஸ்டர் பால் அருமைநாயகம். கடந்த மாதத்திலே பால் அருமைநாயகம் ஐயாவுடைய திருச்சபையில் வைத்து இந்த கமிட்டி கூடுகையை நாங்கள் நடத்தும் பொழுது இந்த திருச்சபையுடைய போதகராக இருக்கிற பாஸ்டர் ஜேக்கப் ராஜா ஐயா அவர் வந்த பொழுது அவர் சொன்னார், ஐ வாண்ட் டு ஜாயின் வித்வுட் நோயிங் வாட் இஸ் ஜஸ்ட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இமீடியட்லி ஹீ ரிவீல்ட் ஹிம்செல்ஃப் தட் ஐ வாண்ட் டு ஜாயின் இன் திஸ் ஃபெலோஷிப் என்று அவர் தனக்கு எங்களோடு கூட ஒரு வாக்கு கொடுத்தார். ஆகவே இதுதான் இந்த ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் நாங்கள் குறிப்பாக 6 பேர் பாஸ்டர் பால் அருமைநாயகம் ஐயாவோடு சேர்த்த 6 பேர் எவ்ரி மந்த் we pay 250 rupees, 250 ரூபாய் நாங்கள் மாதம் மாதம் கொடுத்து இந்த கூட்டத்திற்காக நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஒரு திருச்சபைக்கு போகும் பொழுது அந்த திருச்சபையில் இந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது அந்த திருச்சபை போதகருக்கு நாங்கள் 1000 ரூபாய் மட்டும் கொடுப்பது எங்களுக்கு வழக்கம். ஐயா நீங்கள் நடத்துங்க, நீங்கள் சாப்பாட்டு காரியங்களாக பார்த்துக்கோங்க. ஜேக்கப் ராஜா சொன்னாங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் எங்கள் சங்கத்திலிருந்து எங்கள் ஐக்கியத்திலிருந்து 1000 ரூபாய் அவளுக்கு கொடுப்பது எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. ஒருவேளை ஜேக்கப் ராஜையா பரவாயில்லையா, இதெல்லாம் என்னையா நீங்களே வச்சுக்கோங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோம். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் திரும்ப நீங்கள் கூப்பிட்டு இதை பற்றி நீங்கள் பேச சொல்லும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை வரணுன்றதுக்காக. ஆனால் பட் we will give you. இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். ஒவ்வொரு மாதமும் 250 ரூபாய் சந்தாவை கொடுக்கிறோம். பாஸ்டர் ஜெபராஜ் சொன்னது போல இதற்கு தலைவர் கிடையாது. ஆனால் ஒரு இயக்கம் என்றால், ஒரு லெட்டர் பேட் என்றால் அவைகளெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை இந்த இயக்கத்தினுடைய தலைவராகவும், பால் கிருபை அவர்களை துணைத் தலைவராகவும், ஜான் பீட்டர் அவர்களை செயலாளராகவும், பாஸ்டர் சுந்தர் அவர்களை துணை செயலாளராகவும், பாஸ்டர் ஜெபராஜ் அவர்களை பொருளாளராகவும், பாஸ்டர் பால் அருமைநாயகம் ஐயா அவர்களை கௌரவ தலைவராகவும், பாஸ்டர் அப்போஸ்தலர் ராபர்ட் மோசஸ் மற்றும் அப்போஸ்தலர் பால் முருகேசன் அவர்களை ஸ்பிரிச்சுவல் அட்வைசராகவும் இதில் நாங்கள் இணைத்திருக்கிறோம். இது ஒரு இயக்கத்திற்காக, ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. மற்றபடி நான் தான் இதில் தலைவன், நான் தான் முன்னாடி நிற்கணும், நீ தான் செக்ரட்டரி அப்படின்ற ஒரு இயக்கம் எங்களுக்குள்ள 2021 இன்னை வரைக்கும் கிடையாது. திஸ் இஸ் ஓன்லி ஃபார் லெட்டர் பேட். திஸ் இஸ் ஓன்லி ஃபார் லெட்டர் பேட். இதுதான் எங்கள் ஐக்கியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. அதோடு கூட தொடர்ந்து அவருடைய வேதாகம கல்லூரி குறித்து மற்றும் ஒரு இயக்கத்தில் எங்களை இணைச்சிருக்கிறாரு. நானும் பாஸ்டர் சுந்தரம் அந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறோம். அதை குறித்துதான ஒரு விஷயத்தை உங்களோட கூட சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதத்துடன் இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார். இந்த உஷ்ணமான நேரத்திலும் இவ்வளவு தூரம் தேடி வந்து அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சபையின் சார்பாக உங்கள் யாவரும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். எங்கள் சபையின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. பாஸ்டர் மைக்கேல் மிக அற்புதமான ஒரு ஊழியக்காரர். பாஸ்டர் ஜேக்கப் என்னுடைய அழைப்புக்கு இணங்கி நம்முடைய அருமையான காட்ஸ் மிராக்கிள் மினிஸ்ட்ரி பாஸ்டர் ஸ்டாலின் ஜோசப் இவர்கள் எல்லாரும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதாகம கல்லூரியை குறித்து பாஸ்டர் அவங்க சொன்னாங்க. இது ஆக்சுவலி சர்ச் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நான் எத்தனையோ ஃபெலோஷிப்புக்கு என்னை கூப்பிடுவாங்க. நான் இது வரைக்கும் எந்த ஃபெலோஷிப்பும் போனதே கிடையாது. என்னுடைய வாழ்நாளில் பாதி காலம் ஏஜ்லேயே நான் இருந்துட்டேன். அதற்கு பிறகு நிறைய பேர் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடத்துவாங்க, நான் போக மாட்டேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 2-3 தடவை நான் போனேன். அதுக்கு பிறகு நமக்கு செட் ஆகணும்னு வந்துட்டேன். அதற்கு பிறகு அருமையான பாஸ்டர் பால் அருமைநாயகம் அவருடைய ரிலேஷன்ஷிப் கிடைச்ச உடனே
ஏன்னா இன்றைக்கி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிறாங்க, அட்டன் பண்ணுறாங்க. ஒருத்தர் 10 மணிக்குன்னா 11 மணிக்கு வராங்க, 12 மணிக்கு வராங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சரி ஒரு செய்தி கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போகணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. ஆனால் பாஸ்டர் மைக்கேல் எனக்கு ஒரு முறை ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் அறிமுகப்படுத்தினார். உண்மையாக இட் இஸ் அன்பிலீவபிள். எனக்கு அட்டன் பண்ண தான் முடியல. அவேர்னஸ் செமினார் அப்படின்னு சொல்லி அவங்க நடத்துனாங்க. அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாக எப்படி நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும், அதுவும் விசேஷமாக குடிக்காரர்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், ரவுடிகள், கொலை செய்தவர்கள், கொள்ளைக்காரர்கள், அது மாத்திரம் கிடையாது, முஸ்லீம் இனத்தவருக்கு எப்படி சுவிசேஷம் சொல்வது என்று இம்பேக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடம் போனீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரொம்ப வழியும். அங்கே வந்து சாப்பாட்டுக்காக இல்லை நம்ம போய் டைமை பாஸ் பண்ணிட்டு வரலான்றவங்க யாரும் போக மாட்டாங்க. அப்படி தானே பாஸ்டர்? 9 மணிக்குன்னா 8:50 அங்கே இருப்பாங்க டங்குன்னு. அதுக்கு மேலே நம்ம போனால் நமக்கே அசிங்கமாக வெக்கங்கட்டு தான் நம்ம வெளியே வரணும். ஏன்னா அப்படியே மேலே நம்மளை பார்ப்பாங்க ஒரு மாதிரி, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன், எனக்கு பிடித்த ஒரு ஃபெலோஷிப் அந்த ஃபெலோஷிப்பாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. அதுபோல் நம்முடைய ஃபெலோஷிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை தான். நீண்ட நாளாக நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஆலயமும் நான் 2015 கட்டினேன். ஃபாதர் பெக்மல்ஸ் தான் அவன் திறந்தார். அன்றையிலேருந்து 2025 வரைக்கும் நான் இந்த ஆலயத்தை முடிக்கணும்னு நான் பார்ப்பேன், நிறைவடைய செய்யணும்னு பார்ப்பேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நான் வாங்கின இடம் என்னமோ ரொம்ப பெரிய இடம், கட்டினதெல்லாம் ரொம்ப சூப்பராக கட்டினேன், நல்ல ஊழியம் சிறப்பாக போய் கொண்டிருந்தது. ஆனால் பிரியமானவர்கள், என்னால் நிறைவு செய்ய முடியவில்லை. நான் ரொம்ப நாளாக அழுதேன், ஜெபம் பண்ணேன். எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஆண்டு சொன்னார், இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் வந்து காலை வச்சு அவங்க ஜெபிச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த ஊழியம் வேறு லெவலில் போகும்னு ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப நாளாக பேசுகிறேன். நானும் எப்படியோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிடுவேன், ஜெபம் பண்ணுவோம், நைட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் வந்து அடுத்த வாரம் வரமாட்டாங்க, அடுத்த முறை வரமாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிரியம் பாருங்கள், நைட்டு ஜெபம் பண்ணோன்னா ரொம்ப விருப்பம். நைட்டு ஜெபத்துக்கு தான் ரொம்ப ஆசையாக தேடுவேன். யாராவது வருவாங்களா, எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, வரமாட்டாங்க நைட் ப்ரேயருக்கு. அந்த நேரத்தில் தான் பாஸ்டர் பால் அருமைநாயகம் அவருடைய உறவு கிடைச்சிது. அப்புறம் அவரை பார்க்கும்போது அவர் எப்பவுமே ஜெபத்திலேயே இருக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். அவருடைய வீட்டில் போனால் எப்பவுமே ஜெபம் செய்கிறவர்கள் இருந்தார்கள். அதே மாதிரி திங்கட்கிழமை, வியாழக்கிழமை இரவு ஜெபம் என்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் அருமையான பாஸ்டர் பால் தாமஸ் அவருடைய அறிமுகம் கிடைச்சது. சரி, இது ரொம்ப டிசிப்ளினாக இருக்குது. அதே மாதிரி பைபிளில் நம்ம தான் டிவைன் கிளாஸ், பிளெஸிங் சபை, அந்த சபை, இந்த சபை, இயேசு திறக்கிறார் சபை, இயேசு வாழ்கிறார் சபை, இயேசு மூடுகிறார் சபை. நிறைய நான் இயேசு மூடுகிறார் சபை கூட ஒன்று பார்த்தேன். என்னப்பா மூடுறாருன்னு கேட்டாங்க. எல்லாம் பாவத்தையும் மூடுறாருப்பா அப்படின்னாரு. சரி, ஒருத்தர் திறக்கிறாருன்னா வழியெல்லாம் திறக்கிறார் அப்படின்னு. இப்படி பல தரப்பட்ட சபையின் பெயரை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்திலே ஒரு அற்புதமான பெயர் கொண்ட ஒரு சபை, அற்புதமான அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதில் இவங்க இயங்குறாங்கன்னும் போது நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பயணிப்போம், அதையும் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி வரைக்கும் எனக்கும் அந்த ஆத்ம சண்டையெல்லாம் கிடையாது. அந்த ஆத்மாவை நம்ம கொண்டு வரணும், இந்த ஆத்மாவை நம்ம கொண்டு வரணும். என்கிட்டயே வரவங்க ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா, பக்கத்தில் நம்ம சர்ச்சு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, பாஸ்டர் அம்மா, அருமையான அவருடைய கணவர் கூட வந்திருக்கார், பாஸ்டர் குணசேகர். அவங்க சபைக்கு நான் அனுப்பி விடுவேன், கேட்டு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜென்ரஸ் ஸ்பிரிட் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம ஒரே இந்த ஆத்மா சண்டையை போட்டுனது, நான் இங்கே சண்டை போடும் பாருங்க, என்கிட்ட வராது, என் தெருவுக்கு வராது, உன் தெருவுக்கு வராது, அப்படியே ஓவும் குலைக்கும் அந்த லைன் ஆஃப் பார்டரில். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி சபைகள்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஏன் சபையை அவன் திருடிட்டான், ஏன் ஆத்மாவை எடுத்துன்னு போயிட்டான், உன் ஆத்மா எதுன்னு போயிட்டான். ஸோ அந்த ஜென்ரல் மைண்டுக்கு நம்ம வரணும் அப்படின்னா இந்த வார்த்தைக்குள்ளே நம்ம இருந்தால் மட்டும்தான் இது நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க கூட நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து இந்த பயணத்தை ஆசீர்வதிப்பார். இன்னும் நீங்களும் இதில் இணைத்துக் கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சபையில் நடத்த போகிறாங்க, அப்படிதானே பாஸ்டர்? அவ்வளோதான். இதில் வந்து எந்த விதமான ஒரு நிர்பந்தமும் கிடையாது. என்னை கம்பல்ஷன்லாம் பண்ணல, நானாக விரும்பி. ஏன்னா இது ஆவிக்குரிய, ஏன்னா சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் யோசித்தேன், இது உள்ள கிறிஸ்துவின் சபையாரா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் விளக்கம் கேட்டேன், அவங்க சொன்னாங்க, இல்லை, எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தினுடைய மகிமையை, திருத்துவத்தினுடைய சத்தியத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா. ஆகவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது அது ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் எடுக்க விரும்பவில்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இதில் பயணம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் இதில் இன்வால்வ் ஆவாங்க. இதனால் உங்களுக்கு ரொம்ப பெரிய பயன் இருக்கும். காரணம் என்னவென்றால், கூடி ஜெபிப்பது. நேற்று கூட கூகுள் மீட்டில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கான்ஃபரன்ஸில் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே நாளைக்கு இது ஜெபம் தான் முக்கியம். இன்றைக்கு ஊழியர்களுக்கு மிக முக்கியமான தேவை என்ன தெரியுங்களா? ஒரு மனமான ஒரு ஜெபம் தான். அல்லேலூயா.
பாஸ்டர் பாலர்மீன் அருமையாக சொன்னார், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒன்றாக நாம் கூட மாட்டேன்றோம், சபையார் ஊழியர்கள் ஒன்றாக கூட மாட்டேன்றோம். அவனா கூப்பிடுது, அவன் தான் ஜெபம் நடத்துறான், இவனா கூப்பிடுது அப்படின்னு நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிடுறோம். ஆனால் மற்றபடி முஸ்லீம் பாருங்கள், அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் அது போல ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை விரும்புகின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விஷயம், இந்த வேதாகம கல்லூரியிலே நீங்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் ஆக்ட்ஸ் 29 பைபிள் காலேஜில் நீங்களும் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு பட்டப்படிப்பு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த பாருங்க, நான் போட்டு வச்சிருக்கிறேன். இதில் படித்தவர்கள் மிகவும் முக்கியமான நிலையில் இருக்கின்றார்கள். அதில் கோர்சஸ்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆசிரியர்கள், இன்றைக்கி நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் மூலமாக நம்ம பயன்பெறலாம். ஓராண்டு படிப்பு, 2 ஆண்டு படிப்பு ஒன்று இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இங்கே இருக்கிற பாஸ்டர் ஜேக்கப் பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? இல்லை, பைபிள் காலேஜ் MDU முடிச்சிருக்கிற கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். MDU மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி. ஆனால் அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டோ ஓட்டுகிறவர் தான். ஆனால் பாஸ்டர் அவர். அவருடைய சபைக்கு 30-40 ஆத்மாக்கள், அதுவும் அந்த வியாசரப்படியிலிருந்து வருகிறார்கள். இரவு ஜெபம் என்றால் என்னுடைய இரவு ஜெப நேர பார்ட்னர் அவர். MDU அழகாக முடிச்சிருக்கிறார் பாருங்க. இன்றைக்கி அவங்க பையனும் வந்து MTH படிக்கிறான், டாக்டர். MTH முடித்து MPhil எல்லாமே படிக்கிறாங்க. இந்த டே ஸ்ப்ரிங்கில் தான் படிக்கிறாங்க. பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஜெபம் பண்ணேன், நீங்கள் ஆசீர்வாதம் சொல்லுங்கள். சரி. ஆகவே நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் எனக்கு கிடைத்தது இன்றைக்கு. நீங்கள் எல்லாரும் ஜெபிங்கள். இந்த சபையை நான் கட்டும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, அநேகர் வந்து ஜெபிக்கிற இடமாகத்தான் இது இருக்கும் என்று. நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்றால் இரவு ஜெபம், காலை ஜெபம், எந்த நேரமாக ஃபாஸ்டிங் ஜெபம் அதோட வாங்க. இந்த ஆலயம் உங்களுக்காக திறந்து இருக்கும். ஆகவே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்காக இந்த சாவிகளும் நான் கொடுத்துட்டு போவேன். நீங்கள் இங்கே ஜெபித்து விட்டு நீங்கள் இங்கிருந்து கடந்து போகலாம். அமைதியாக இருக்கும். எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு கூவினாலும் எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது. ஆகவே அது ஒரு பெரிய சிறப்பு இந்த இடத்துல, காவாங்கரையில். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாமும் ஒன்றாக சேர்ந்து இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபையிலே, இந்த இயக்கத்திலே நாம் இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. God bless you. நம்ம ஒரு விசை ஐயாவுக்காக நாம் ஜெபிக்கலாம். அருமையாக நாங்கள் சொல்லும் பொழுது இந்த சபையை திறந்து கொடுத்து நமக்கு எல்லாம் உணவு ஆயத்தப்படுத்தி, இப்படிப்பட்ட உள்ளங்கள் தான் பரிசுத்தவான்கள். அப்படி அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா அவர்களுக்காக இந்த சபை சீக்கிரமாக இந்த கட்டுமான பணிகள்லாம் நிறைவடையணும். அருள்ராஜ் ஐயா இருக்கிறீங்களா? மாஸ்டர் அருள்ராஜ் ஐயா, ஐயா வாங்க. பாஸ்டருக்காக, அவருடைய மகளுக்காக, அவருடைய பைபிள் காலேஜ், அவருடைய சபை மக்கள் ஊழியங்கள் இன்னும் விசாலமாகணும். வந்திருக்கிற தேவ ஊழியர்களுக்கும் சேர்த்து ஐயா ஜெபிக்கும்படி அழைக்கின்றேன். யாரும் எழும்பி நின்று ஜெபிப்போமா? இவ்வளோ நேரம் உட்கார்ந்து அவருடைய பாதத்திலே பரம தகப்பன் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார். தேவனுடைய சமூகம் நம்மத்திலே இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி சென்றது. தேவ ஆவியாம் நம்மத்திலே அசைவாடிக்கொண்டே இருந்தார். தேவாவியால் நம்மை கொண்டு பலத்த கிரியைகளை இந்த ஊழியத்திலும் ஒவ்வொரு ஊழிய வாழ்க்கையிலும் ஏதோ சாதாரணமாக நாம் கூடி வரவில்லை. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி, தேவனுடைய அனாதி திட்டத்தின்படி உலக தோற்றத்திற்கு முன்னே நம்முடைய மகனை தேவன் தெரிந்தெடுத்து இந்த பிராந்தியத்திலே ஆண்டவர் நம்முடைய நாம் மகிமைக்காக ஒரு பெரிய ஊழியத்தை, ஒரு கனமான கட்டடத்தை கட்டுவதற்குரிய அனுகூலங்களை தேவன் ஏற்படுத்தி இந்த இடத்திலே வைத்ததும் நோக்கம் ஒன்று உண்டு, ஒரு பெரிய திட்டம் ஒன்று உண்டு. திட்டங்கள் நிறைவேறும்படியாய், திட்டங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மனித கிரியைகள், சத்துடைய கிரியைகள் இப்பொழுதே அழிக்கப்படும்படி எல்லாரும் கரங்களை கொட்டி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அந்த கரங்களை, இரு கரங்களை கொட்டி அப்பாவை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. நாம் பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாளிலே கால் மிதித்து இந்த இடத்திலே ஜெபித்தது நிமித்தம் அன்பு ஐயாவுடைய ஊழியத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக, குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருப்பதாக, பைபிள் காலேஜில் புதிய புதிய நபர்கள் சேர்வார்களாக, தேவ நாமம் அன்பு மகிமைப்படுவதாக, தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்த ஒருவரை இந்த நாட்கள் புறம்பே
தள்ளுவதில்லை. அவரோடு கூட ஆண்டவர் கூட இருந்து ஆண்டுடைய கரம் பலத்த கிரியைகளை இந்த கடைசி நாட்களிலே செய்வதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகிமை ராஜா மகிமைப்பட போகிறார். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. எல்லா எதிர் வல்லமைகள் அந்தகார கிரியைகள் நமக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போர் செய்கிற சகல ஆயுதங்களும் நிர்மூலமாகும்படியாய் சகல அந்தகார வல்லமைகள் நாம் ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாய் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம், ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிற பிரகாரம் ஆண்டவருக்காக செயல்பட முடியாதபடி நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் இப்பொழுதே அடிக்கப்படும்படி எல்லாரும் கரங்களை கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிர்கால சந்ததிக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வேரோடு விழுங்கப்படுவதாக. எல்லா எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் ஊழிய தடங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழிய குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நம் மூலம் ஒவ்வொரு ஊழியர்கள் மூலம் ஒவ்வொரு குடும்பங்கள் மூலம் ஆண்டவருடைய நாமம் அபரீதமாய் அபரீதமாய் இந்த கடைசி நாட்களிலே உலகத்தை கலக்குகிறவர்களாக, பட்டணங்களை கலக்குகிறவர்களாக, தெருக்களை கலக்குகிறவர்களாக, ஒவ்வொரு கிராமங்களை கலக்குகிறவர்களாக, கலக்குகிற சபையாக ஒவ்வொரு சபைகளையும் மாற்றுவாராக. இந்த சபையும் இந்த பிராந்தியத்தை கலக்குகிற ஒரு பிள்ளையமாய் மாற்றப்படுவதாக. இந்த உரியத்தை தேசத்தை கலக்குகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை தேசம் அறிய போகிறது. இந்த கடைசி நாட்களிலே எல்லாராலும் அறியப்படுகிறவர்களாக தேசம் நம்மை அறிய போகிறது. ராஜாக்கள் நம்மை தேடி வரப்போகிறார்கள், பிரபுக்கள் நம்மை தேடி வரப்போகிறார்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை தேடி அரசியல்வாதிகள் தேடி வரப்போகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையான கிரியைகளை ஒவ்வொரு பிள்ளைகள் மூலம் ஊழியர்கள் மூலம் இந்த ஊழியத்தின் மூலம் செய்ய போகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமத்திற்கு எங்கள் மூலம் மகிமையேற பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாகர்கோயில நாம கிறிஸ்துவின் சரீரமாகிய ஏக சபையில ஒரு 80 நாங்க அங்க ஆரம்பிச்சு ஒரு ஐயா சாம்சன் ஐயான்னு சொல்லிட்டு அவருடைய ஐக்கியத்தில் இருந்தால் அதன் மூலமாக இவருடைய ஒரு நண்பத்துவம் கிடைத்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது திருவள்ளூர்ல இருந்து அவர் வந்திருக்கிறார். நீங்களுடைய அழைப்பை ஏற்று அவர் ஓடி வந்திருக்கிறாரு. நம்மோட இணைந்து செயல்படுவார். அல்லேலூயா, ஆமென். அப்படிதானே? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி உங்க சபையில இந்த ஐக்கியத்தின் சார்பாக ஏதாவது ஜெப கூட்டம் நடத்த வேண்டும்னா நீங்க சொன்னீங்கன்னா நாம நடத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்னிமன் நகர்ல இருந்து பாஸ்டர் செரியன் சார்பா வந்திருக்காங்க, குடும்பமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல எனக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் ஐக்கியத்தின் சார்பாகவும் ஜேக்கப் பாஸ்டருடைய சார்பாக வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 3வது புதன்கிழமை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ரெட் ஹில்ஸ்ல வைத்து நாங்கள் ஊழியர் ஐக்கியம் நடத்துகிறோம். வாங்க நம்முடைய ஐக்கியத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில வேளை உங்களுக்கு ஜெபம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம், தயவு செய்து நீங்க பண்ணிக்கொள்ளுங்க. பாப்பா ஜேக்கப் பாஸ்டருடைய +2 படிக்கிறாங்க. அவங்களுக்காக தெரிவித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து அவங்க ஊழியர்களை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஒவ்வொருவருக்காக ஆலயத்தை கேட்ட உடனே திறந்து கொடுத்தாரு, சாப்பாடு ரெடி பண்ணிருக்கிறாரு. நல்ல சாப்பாடுன்னு சொன்னாரு. அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க உங்களுடைய நேரங்களை செலவழித்து வந்திருக்கிறீங்க, பணத்தை செலவழித்து வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் மோசஸ் பாஸ்டர், எல்லாருக்கும் எனக்கு பேர் தெரிஞ்சவங்க உண்டு, தெரியாதவங்க உண்டு. ஜோயல் பாஸ்டர் சொன்னவங்க வந்துட்டாரு. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோயல் பாஸ்டர் கேட்டால் அடுத்த ரெட் ஹில்ஸ்ல இருந்து கட்டிட தொழிலாளருக்கு கதிர்வேடு வழியாக போகிற வழியில பாஸ்டர் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஜபம் அங்கதான் கேட்பாங்க. ஸ்தோத்திரம், நடத்திடலாம். ஸ்தோத்திரம். அவருக்காக குடும்பங்களுக்காக சொல்லிக்கிறோம். வந்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதத்தை கூறுவார்கள்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அபிஷேகமும் பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் பரிசுத்தவான்களுடைய சகல ஐக்கியத்தோடு இன்றைக்கும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு பாடலை பாடி முடிக்கலாம். இந்த சபைக்கு அதாவது இந்த ஐக்கியத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு பெயரோடு இருக்கின்றது. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி முடிக்கலாமா ப்ளீஸ்? சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. அவரை முந்தின பெருமானவர், அவரை எல்லோரிலும் பெரியவர். அவரை முந்தின பெருமானவர், அவரை எல்லோரிலும் பெரியவர். கரங்களை தட்டி பாடுவோம். சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. நல்ல கரங்களை தட்டி ஒரே ஒரு சரணம் பாடி முடிக்கலாம். இருளின் ஆதிக்கத்தில் இருந்த எங்களை மீட்டவரே, இருளின் ஆதிக்கத்தில் இருந்த எங்களை மீட்டவரே, அன்பின் குமாரனின் ராஜ்யத்தில் எங்களை சேர்ப்பவரே, அன்பின் குமாரனின் ராஜ்யத்தில் எங்களை சேர்ப்பவரே, எங்களை சேர்ப்பவரே, எங்களை சேர்ப்பவரே. பாடுவோம். ஓ சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. ஆமா, சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. அவரை முந்தின பெருமானவர், அவரை எல்லோரிலும் பெரியவர். அவரை முந்தின நல்லா கரங்களை தட்டி பாடி முடிப்போம். அவர் எல்லோரிலும் பெரியவர். ஓஹோ சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. ஓஹோ தந்தானே தானானே, தந்தானே தானானே, தந்தானே தானானே, தந்தானே தானானே, தந்தானே தானானே, தானா தந்தானே தானானே. ஒரே ஒரு முறை கூட. சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. எங்க தலைவர் நீங்க தானையா, எங்க தலைவர் நீங்க தானையா, எங்க முதல்வரும் நீங்க தானையா, எங்க முதல்வரும் நீங்க தானையா. ஊழியர்களையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உங்கள் நம்பர்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் நம்பர் ஒரு வாட்ஸ்அப் குரூப், பரிசுத்தவான்கள் ஐக்கியம் என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் இணைக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு சிரமமாக இருந்தால் லெஃப்ட் ஆகிக்கலாம். ஏன் அந்த ஐக்கியம் என்றால், இது ஒவ்வொரு இடத்துல இந்த ஐக்கியத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இல்லை நாங்கள் 10 பேர் வந்து 250 ரூபா இல்லை போடுறோம். அது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் 200 கொடுக்கலாம், 150 ரூபா கொடுக்கலாம், 100 ரூபா கூட கொடுக்கலாம். இது ஒவ்வொரு இடத்துல நடத்துக்கிறதுக்கான செலவிற்கான ஒரு காரியம்தான். ஆகினால நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அடுத்த மாதம் உங்கள் சபையில் வைக்க விரும்பினால் நீங்கள் இப்போவே நீங்கள் சொல்லிட்டு போனால் அதை கேட்ட உங்களுக்கு நாங்கள் அந்த போஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அங்கே இருக்கிற சபை மக்களை, பரிசுத்தவான்களை, ஊழியர்களை ஒருங்கிணைத்து இந்த ஐக்கியத்தில்
இது பரிசுத்தவான்கள் ஐக்கியம், கர்த்தருடைய ஐக்கியம். அல்லேலூயா. தயவுசெய்து இது ஸ்தாபனம் அல்ல, இது ஒரு கொள்கையும் அல்ல. கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு இணைந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.